ஹலோ எவ்ரிஒன். இந்த எபிசோடோட டைட்டில் வந்து டயட் பிளான் கொடுங்க ப்ரோ. வழக்கமாக வந்து ஒரு எபிசோடு வந்து இதுதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் தான் டைட்டிலை டிசைட் பண்ணுவேன். ஆனால் இந்த எபிசோட் மட்டும் இதுதான் டைட்டிலில் டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேசுனது. காரணம் என்னென்னா, இந்த டயட் பிளான் கொடுங்க ப்ரோ அப்படிங்கிறது, இந்த மாதிரியான டயட் பிளான் கேட்கக்கூடிய கமெண்ட் வந்து நீங்கள் நிறைய ஃபிட்னஸ் ரிலேட்டட் வீடியோ, ஃபிட்னஸ் ரிலேட்டடான ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ், பிக்சர்ஸ், ஒரு ட்ரைனரோட இன்ஃபர்மேஷன், அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் ரீல் போடுறாருன்னா அங்கே, இந்த மாதிரி நிறைய இடத்துல இதை பார்க்கலாம். இது எதுக்கு இப்போ இது வந்து இதை கேட்குறவங்களுக்கும், டயட் பிளான் கொடுங்கன்னு கேட்குறவங்களுக்கும் சரி, நிறைய பேர் ஃப்ரீ டயட் பிளான் இதுதான் அப்படின்னு சொல்லி ஷேரும் பண்ணுறாங்க. ஒரு யூடியூப்ல இருக்கட்டும், இன்ஸ்டாவில் இருக்கட்டும், நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத இந்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஒரு டயட் பிளான் கேட்கக்கூடியவங்களுக்கு அவங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியில் அவங்க ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஃபுட் சேஞ்சஸ் பண்ணணும்னு தெரியுது, பட் என்ன ஃபுட் சேஞ்சஸ், என்ன சாய்ஸ் எதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடாதீங்க, இத்தனை மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க இப்படின்னு நிறைய டேட்டா இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு, அவருக்கு அந்த மெத்தட் ஒர்க் ஆயிருக்கு, இந்த மெத்தட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி இதை நான் ஃபாலோ பண்ணால் எனக்கு இதே ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவங்க கேட்குறாங்க. இது இப்போ நடக்கிறது இல்லை. ஈவன் நம்ம இப்போ அர்னால்டு எடுத்துக்கிட்டோம்னா, அவர் கூட அவருடைய மிஸ்டர் ஒலிம்பியா அதுக்கு முன்னாடி இந்த டயத்தில் வந்து ஐ திங்க் முன்னாடி தான் நினைக்கிறேன். அது முன்னாடி இந்த டைமில் வந்து அவர் யாரெல்லாம் ரோல் மாடலாக இன்ஸ்பிரேஷனை பார்த்தாரோ அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவார். ஏன்னா அப்போலாம் நிறைய மேகசின்ஸில் தான் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். அப்போ இந்த மேகசின் படித்து அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருந்துச்சு, என்னென்ன சாய்ஸ் ஆஃப் ஃபுட் யூஸ் பண்ணாங்க, எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணாங்க, இதுதான் அவங்களுக்கான நாலேஜ். இதை எடுத்து அவங்க அப்ளை பண்ணி இதில் அவங்க சேஞ்சஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி தான் வந்தது. ஆனால் இப்போது கரண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஜென்ரலான சில விஷயங்கள் இருக்குது. ஒரு ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி இந்த பேஸ்லைன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பேஸ்லைனை வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு மேலே நமக்கு தேவையான கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஃபஸ்ட்டு இந்த டயட் பிளான் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் சரி, டயட் பிளான் ஷேர் பண்ணுறவங்களும், இல்லை டயட் பிளான் நிறைய அவைலபிள் இருக்குது ஆன்லைனில். இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தென் இப்போ ஒருத்தருக்கு டயட் வேணும், ஒருத்தர் வந்து தனக்கு ஒரு டயட் பிளான் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து பின்னாடி சொல்கிறேன் நான். மொதல் விஷயம், ஒரு டயட் பிளானை உங்களுடைய, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை பற்றி அனலைஸ் பண்ணாமல், அவரோட டேட்டா இல்லாமல் ஒன்று இருக்குது, அவைலபிள் இருக்குது, இல்லை ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா மொதல் விஷயம், அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. மேபி ஒரு சில வேரியபிள்னால உங்களுக்கு ஒரு ஸ்லைட்டாக ஒரு சின்ன ரிசல்ட் கொடுக்கலாம். பட் உங்களுக்கான எஃபெக்டிவ் ரிசல்ட் தரணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்களை கன்சிடர் பண்ணணும். இது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல வந்து மெயின்டெனன்ஸ் கேலரி. இப்போது மெயின்டெனன்ஸ் கேலரி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய லீன் பாடி மாஸ் என்ன, அவருடைய ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளவு, தென் அவருடைய ஆக்டிவிட்டி லெவல், ஏஜ், ஜெண்டர், இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா வச்சு அவங்களுக்கு இதுதான் மெயின்டெனன்ஸ் கேலரின்னு சொல்லி நம்ம ஃபார்முலாவில் நம்ம கிடைக்கக்கூடிய நமக்கு ஒரு வேல்யூ. இந்த வேல்யூ பர்சன் மாறும். ஒரே மெயின்டெனன்ஸ் கேலரி எல்லாருக்குமே செட் ஆகாது. ஏன்னா இப்போ மெயின்டெனன்ஸ் கேலரிங்கிறது இப்போ நான் சொன்ன விஷயங்கள், இப்போது லீன் பாடி மாஸ் அண்ட் ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கே, இதுவே நிறைய சேஞ்சஸ் வரும். ஒரு 2%, 3% சேஞ்சு, இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும். ஈவன் தோ சேம் ஏஜ், சேம் வெயிட்டாக இருந்தாலும் இந்த பாடி காம்போசிஷனில் இந்த சேஞ்சஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டி லெவல்லையும் சேஞ்சஸ் இருக்குது. ஒருத்தர் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய, ரொம்ப மூவ் ஆகக்கூடிய ஒரு சேல்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கில் இருப்பாங்க. சிலர் வந்து ரொம்ப செடன்ட்ரிக் லைஃப் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஆக்டிவிட்டி லெவல் மாறும். அதனால ஒரு டயட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல தேவைப்படக்கூடிய விஷயம் நம்மளுடைய உடம்புல கூடிய பாடி ஃபேட் பர்சன்டேஜ், லீன் பாடி மாஸ், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி லெவல், ஏஜ், ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன். இதை வச்சு ஒரு மெயின்டெனன்ஸ் கேலரி செட் பண்ணிவிட்டு, இப்போ உங்கள் கோல் வந்து ஃபேட் லாஸாக இருந்தால் அதை மெயின்டெனன்ஸ் கேலரியை விட கம்மியாக நம்ம சாப்பிட போகிறோம், தட் இஸ் கேலரி டெஃபிசிட். நீங்கள் கெயின் பண்ண போகிறீங்கன்னா அதை விட அதிகமாக, ஒரு கம்மியாக 200 கேலரினா ஃபேட் லாஸ், ப்ளஸ் 200 கேலரினா கெய்னிங், மசில் கெயின்காக. ஸோ இப்படி நம்ம அந்த டார்கெட் கேலரியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரு ஜென்ரல் ஃப்ரீ டயட் பிளான் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு கேலரி செட் பண்ணுவாங்க. சில பேர் 2000 கேலரி கொடுப்பாங்க, சில பேர் 1800 கேலரி, சில பேர் 2200, இப்படி அந்த கேலரி நம்பர் மாறும். நீங்கள் எதை பிக் பண்ணணுன்றதே அந்த இடத்துல ஒரு கொஷினாக மாறிடும். இப்போ ஒருத்தர் மசில் பில்டிங் அப்படின்னு ஒரு பிளான் ஷேர் பண்ணுறாரு, அவர் கொடுத்துருக்கக்கூடிய கேலரி வந்து 2200 இருக்குது. ஆனால் அதை எடுக்கக்கூடிய பர்டிகுலர் பர்சன், ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிற பர்சனுக்கு அவரோட மெயின்டெனன்ஸ் 2300 இருந்துச்சுன்னு வைங்களேன், ஆக்சுவலாக அந்த டயட் பிளான் வந்து ஒரு டெஃபிசிட், அது ஒரு ஃபேட் லாஸ்க்கான பிளானாக மாறிடுது.
இப்போது கேலரின்ற இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு பிரச்சனை வர காரணத்தினால இந்த பிளான் அவர் ஃபாலோ பண்ணார்னா அவருக்கு மசில் பில்டிங் நடக்காது, அவருக்கு ஃபேட் லாஸ் தான் நடக்கும். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த விஷயத்தையும் அவங்க அழுத்தி சொல்கிறதும் கிடையாது. அவங்க ஜென்ரலாக அந்த டயட் பிளானை மட்டும் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ மொதல் விஷயம் கேலரிலேயே ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து மேக்ரோஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறது. மேக்ரோஸில் ரொம்ப முக்கியமான ஒரு மேக்ரோஸ் வந்து ப்ரோட்டீன். அது ஆக்சுவலி நம்ம நிறைய ப்ரோட்டீன் டிஃபிஷியண்ட்டாக தான் இருக்கோம். தேவையான அளவை விட ரொம்ப கம்மியான ப்ரோட்டீன் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ரோட்டீன் கோல் கரெக்டாக செட் பண்ணணும். அது வந்து உங்களோட பாடியோட லீன் பாடி மாஸ் வச்சு தான் செட் பண்ண முடியும். இப்போது ஜென்ரல் கோல் வந்து லீன் பாடி மாஸ்க்கு ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். இப்போ நீங்கள் 50 kg லீன் பாடி மாஸ் உங்களுக்கு அப்படின்னா ட்வைஸ்னா 100 grams ஆஃப் ப்ரோட்டீன் அது போதும். அதான் ஹையஸ்ட் லெவல். அதுக்கு மேலே எடுக்கக்கூடிய அவசியம் கிடையாது. மிச்சம் இருக்கக்கூடியதை நீங்கள் காப்ஸ்க்கும் ஃபேட்டுக்கும் நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஒரு மிச்சம் இருக்கிறது வந்து 60-40 மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 40 to 50 கேலரிஸாவது நீங்கள் ஃபேட்டுக்கு வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப நல்லது. இப்போது நீங்கள் அந்த டயட் பிளானை எடுத்து ரெஃபர் பண்ணுறப்போ அவங்க ஒரு 120 grams 130 grams கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்கள் தேவைக்கு மீறி ஒரு 30-40 கிராம் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். இப்போது அதிகமான ப்ரோட்டீன் எடுக்கிறனால எதுவும் கெடுதியான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் 100 கிராம்ஸ்க்கும் அவங்க கொடுக்கக்கூடிய பிளானில் இருக்கிற ஒரு 120 130 140 உங்கள் பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சேரும். உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டில் ஒரு முக்கியமான விஷயமா ஆட் ஆகும். ஒரு எக்ஸ்ட்ரா 30 grams ஆஃப் ப்ரோட்டீன் அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த இடத்துல ஒரு சிக்கன் யூஸ் பண்ணுறீங்கன்னா சிக்கனோட குவான்டிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அது ஒரு சாதாரண விஷயங்கிறது. எக்ஸ்ட்ரா ஒரு 20 to 30 கிராம் ப்ரோட்டீன் உங்கள் டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஷயம் தான். நீங்கள் அதை ப்ராப்பராக நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு வர்றதுக்கு லீன் பாடி மாஸ் பேஸ் பண்ணின ப்ரோட்டீன் கோல் கரெக்டாக செட் பண்ணணும். டயட் பிளான் க்ரியேட் பண்ணவங்க எதை ரெஃபரன்ஸ் வச்சாங்கன்றதும் சொல்கிறது கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த மேக்ரோ ஸ்ப்ளிட்டிங்கும் உங்களுக்கு செட் ஆகாமல் போயிடும். மூணாவதாக இருக்கிற முக்கியமான ப்ராப்ளம் வந்து ஃபுட் சாய்ஸஸ். அந்த டயட் பிளான் க்ரியேட் பண்ணவர் அவருக்கு பிடிச்ச ஃபுட் சாய்ஸஸ் வச்சுருக்கலாம். இல்லை அவருக்கு இது கரெக்டாக இருக்குன்னு ஒரு ஜென்ரிக்கான ஒரு ஐடியாவில் ஒரு சில ஃபுட்ஸ் செட் பண்ணுவார். இப்போ ப்ரோட்டீன் கோலே எடுத்துக்கோமே. ஜென்ரலாக ஒரு சிக்கன் எக் இந்த மாதிரி அவங்க செட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது கோல் க்ரியேட் பண்ணவருக்கு வந்து சிக்கன் ஓகே என்னால் வந்து டெய்லி ஒரு 250 grams ஆஃப் போன்லெஸ் சிக்கன் எடுக்க முடியும்னா அதை ஒரு மெயினாக வைப்பார். இப்போ எக்கை வந்து கம்மியாக வைப்பார். இப்போது வே ப்ரோட்டீன்னா வே ப்ரோட்டீன் வைப்பாங்க. இன்கேஸ் அவருக்கு வந்து சிக்கன் அவ்வளோ சாப்பிட முடியல பட் 2 ஸ்கூப் ஆஃப் வே அவங்களுக்கு ஈஸின்னு நினைக்கிறவங்க வே இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இதை டயட் பிளானை பார்க்குறவருக்கு ஆக்சுவலாக அவருடைய ஃபுட் சாய்ஸஸ் என்னென்னங்கிறது டோட்டலாக மாறும். அந்த நேரத்தில் அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஓகே அப்போ சிக்கன் தான் நம்ம சாப்பிடணும் போல், ஓகே நம்ம அப்போ 2 ஸ்கூப் ஆஃப் வே வந்து கம்பல்சரி நம்ம டயட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வேறு அவங்களுக்கு வரும். இப்படி அதாவது விஷயம் தெரியாமல் டயட் பிளான் எடுக்கிறவங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா இதை எப்படி பண்ண போகிறோன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க இதை எப்படியாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணி அவங்க அதை கஷ்டப்பட்டு இப்போ அவங்க ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். ஏன்னா நம்மளால் அது பண்ண முடியாதா, அப்போ இந்த ஃபுட் சாய்ஸஸோட இந்த கோல் தான் ப்ராப்பர் மசில் பில்டிங்கான ஒரு கோலா அப்படின்ற ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனே சொல்லலாம். அது அவங்க மைண்டில் வந்து செட் ஆயிரும். அப்போ வந்து இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல தான் டயட் பிளான் எந்த அளவுக்கு நமக்கு கஸ்டமைஸ்டாக ஒரு பர்சனுக்கு இருக்கணுன்றது முக்கியம். ஸோ ஒரு காமனான ஒரு டயட் பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்றது நாட் அட்வைசபிள். ஆல்சோ அது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். இப்போ வந்து சரி ஃப்ரீ டயட் பிளான் இருக்குது, நான் ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு ஃப்ளாட் லாஸோ மசில் பில்டிங்கோ ஏதோ ஒன்று நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவைலபிள் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா என்ன ஆப்ஷன் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற கொஷின் இருக்குது. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நான் இப்போ முதல்ல பிரச்சனையாக சொன்ன இந்த 3 விஷயங்களையுமே நீங்கள் பேஸ்லைன் நான் செட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான டயட் பிளானை க்ரியேட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு டயட் பிளான் இந்த பேசிக்காக க்ரியேட் பண்ணுறதுக்கு பெரிய அளவு ஸ்ட்ரகிள் கிடையாது. ஆனால் இனிஷியலாக சில ட்ரையல் அண்ட் எரர் இருக்க தான் செய்யும். நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணி திருப்பி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறப்ப தான் உங்களால் அதை ப்ராப்பராக உங்களுக்கு கம்ப்ளீட்லி கஸ்டமைசபிளாக க்ரியேட் பண்ண முடியும். இது நிறைய நேரம் வந்து ஒரு ஃபிட்னஸ் கோச்சோ ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டோ இருக்காங்கன்னா அவங்க உங்களுக்கான டயட் பிளான் உங்களுடைய சாய்ஸஸ் என்ன இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி அவங்க ஒரு டயட் பிளான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் வேணும்னாலும் அவங்க திருப்பி உங்களுக்கு கரெக்ட் பண்ணி உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இதுதான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்சன் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன். பட் நம்ம இதை ஃப்ரீயாக பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறப்ப இதுக்கான அந்த எஃபர்ட் வந்து கொஞ்சம் அதிகம் தான். இது வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது நம்மளே ட்ரை பண்ணலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோன்றப்ப இப்போ நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டயட் பிளான் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் முதல்ல ஒரு 3 விஷயங்கள் சொல்லியிருந்தேன். இந்த 3 விஷயங்களை பேஸ்லைனாக வச்சு தான் நம்ம ஆரம்பிக்கணும். முதல்ல உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி.
ஆன்லைனில் நிறைய ஃப்ரீயான வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மெயின்டெனன்ஸ் கேலரி எவ்வளோன்றதை காமிச்சிரும். ஸோ அந்த நம்பர் வச்சுட்டு ஃபேட் லாஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 200 கேலரி கம்மியாக, நீங்கள் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஒரு 200 கேலரி அதிகமாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட மெயின்டெனன்ஸ் 2000னா நான் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா 1800 கேலரி தான் என்னோட டார்கெட். நான் மசில் கெயின் பண்ண நினைக்கிறேன்னா 2200 தான் என்னோட டார்கெட். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி உங்களுடைய டார்கெட் கேலரி என்னவோ அதை செட் பண்ணிடுங்க. டார்கெட் கேலரி செட் பண்ணதுக்கு அடுத்தது ப்ரோட்டீன் கோல் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். ப்ரோட்டீன் கோல் உங்களோட லீன் பாடி மாஸ் பேஸ் பண்ணது. இதுவும் ஆன்லைனில் ஃப்ரீ கால்குலேட்டர் இருக்குது. லீன் பாடி மாஸ் கால்குலேட்டர்னு போட்டிங்கன்னா வரும். அந்த கால்குலேட்டரில் எகெயின் அது உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய லீன் பாடி மாஸ் என்னன்றது காமிச்சிரும். இப்போது அந்த லீன் பாடி மாஸ் வேல்யூ இப்போ 50 kg அப்படின்னா இன்ட்டு 200 கிராம்ஸ் 100 கிராம்ஸ் தான் உங்களோட ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட். இதை நீங்கள் அந்த கேலரியில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஒரு ஃபுட் லாகிங் ஆப் இருக்கும், ஃப்ரீ அப்ளிகேஷன் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃபிட்னஸ் பால், அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போய் டார்கெட் கேலரி எவ்வளவோ அந்த கேலரி நம்பர் நம்ம கோல் பேஸ் பண்ணி அதை செட் பண்ணிடுங்க. அடுத்தது ப்ரோட்டீன் எவ்வளவு, தென் கார்ப்ஸ் ஃபேட் அப்படின்றத பிரித்து வச்சுருங்க. மினிமம் ஃபேட்டுக்கு ஒரு 40 to 50 கேலரிஸ் கூட வச்சுக்கோங்க. இல்லை அந்த ப்ரோட்டீன் போக மிச்சம் இருக்கக்கூடிய கேலரியை ஒரு 40%, 30 to 40% மாதிரி ஃபேட்டுக்கு வச்சுட்டு தென் மிச்சத்தை கார்ப்ஸில் வச்சுருங்க. ஸோ ப்ரோட்டீன் கோல் இப்படி தான் நீங்கள் செட் பண்ணணும். இப்படி நீங்கள் டார்கெட்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஓவரால் எவ்வளோ கேலரி, எந்த மேக்ரோஸ்க்கு எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய ஃபுட் சாய்ஸஸ், என்னென்னலாம் ஃபுட் உங்களுக்கு பிடிக்கும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் காலையில் வந்து நீங்கள் ஒரு எக் எடுத்துக்கிறீங்க இல்லை 2 எக் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 எக்குன்றதை என்ட்ரு பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய சாப்பாடு, இப்போ நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இந்த வேல்யூஸ் எல்லாமே கவுண்ட் அண்ட் கிராம்ஸ் பேஸ் பண்ணது. இப்போது எக்குன்னு வர்றப்ப நம்மளால் கவுண்ட் பண்ணிட முடியும். ஆனால் ரைஸோ சிக்கனோ இதுக்கெல்லாம் நம்ம கிராம்ஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு ஒரு கிச்சன் வெயிங் ஸ்கேல் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் அது இருக்கிறது உங்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். நீங்கள் செட் பண்ணக்கூடிய டார்கெட்டை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ஒரு ஃபுட்டு எவ்வளோன்றதை நீங்கள் மெஷர் பண்ணி அதில் என்ட்ரு பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களால் இதுவாகவே மெஷர் பண்ண முடியல அப்படின்னா எவ்வளோ ப்ரோட்டீன் நம்ம ஆட் பண்ணணுங்கிறத நீங்கள் செட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடையில் வாங்குகிறோம்னா நமக்கு ஒரு 1/4 கிலோ சிக்கன்னா நமக்கு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துருக்கோன்றது நமக்கு தெரியும். அப்போ ஓகே இன்றைக்கி நான் இப்போ பாதி எடுக்க போகிறேன்னா ஓகே ஒரு 120 கிராம்ஸ்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே நான் இன்றைக்கி 3 முட்டை ஒரு ஹோல் எக் அப்படின்றப்ப அந்த 3 ஹோல் எக்ஸ்ன்றதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். தென் அது இல்லாமல் அடிஷ்னலாக இப்போ ஒரு பன்னீர் வாங்குறீங்கன்னா பன்னீர் ஒரு ½ பன்னீர் கட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஒரு 100 கிராம்ஸ்னு செட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் இதெல்லாம் அதை என்ட்ரு பண்ணுறப்ப தான் உங்களுக்கு தெரியும் ஓகே உங்களோட ப்ரோட்டீன் கோல் அச்சீவ் ஆச்சா இல்லையாங்கிறது. ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் கோலை செட் பண்ணிவிட்டு ரிமைனிங் உங்கள்கிட்ட கிச்சன் வெயிங் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணிடலாம். இல்லைன்னா போர்ஷன் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. யூஸ்வலாக நீங்கள் எந்த அளவு சாப்பிடுவீங்களோ ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஆரம்பிங்க. இப்போது இந்த ப்ரோட்டீனையும் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடும் கம்பைன் ஆகிறப்ப உங்களுக்கு ஒரு அளவு தெரியும். ஓகே இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றப்ப என்னால் இவ்வளோ கார்ப் எடுக்க முடியலன்றப்ப நீங்கள் கொஞ்சம் அதை கம்மி பண்ணுவீங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. பட் எகெயின் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ஃபுட் லாக் ஆப்பில் நீங்கள் என்ட்ரு பண்ணுறது மூலமாக நீங்கள் ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மைண்டில் வச்சு பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அந்தளவுக்கு ஞாபகம் வச்சு கரெக்டாக நம்ம செஞ்சிட முடியாது. ஸோ இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி என்ன ஃபுட்டு தேவை, எந்த நேரம் என்ன சாப்பிட போகிறீங்க, இப்போ ப்ரோட்டீனில் எவ்வளோ அளவு, இப்போ மற்ற ஃபுட்ஸில் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ணிடுவீங்க ஓகே நம்ம இத்தனை கரண்டி நம்ம எடுக்கணும். இல்லை ஒரு பவுல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த பவுல் ஃபுல்லாக இதுதான் என்னுடைய ரைஸோட அளவு. நீங்கள் இதை செட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 2 to 3 days நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே இது சாப்பிட்றப்ப ஓகே எனக்கு பசிலாம் கரெக்டாக இருக்குது. தென் ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். நான் வந்து இன்ச்சஸ் எதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, என்ன வெயிட்டில் என்ன ஒரு சேஞ்சஸ் இருக்குது, விஷுவலாக பார்க்க என்ன சேஞ்ச் இருக்குது, இப்படி ட்ராக் பண்ணி இப்படி ரெகுலராக நீங்கள் ட்ராக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மைனர் சேஞ்சஸ் ட்ரையல் அண்ட் எரரில் நீங்கள் மாற்றி பண்ணுறப்ப உங்களுக்கான கோல் பேஸ் பண்ணி நீங்கள் அப்படி ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுதான் ஒரு நீங்களாக ஓனாக ஒரு டயட் பிளான் ஒன்று க்ரியேட் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போது நான் முதல்ல சொன்ன வேல்யூஸாக இருக்கட்டும், இப்போது கேலரியாக இருக்கட்டும், லீன் பாடி மாஸ், தென் அதுக்கு நீங்கள் செட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன் கோல், இது எல்லாமே ஃபஸ்ட்டு ரிலேட்டிவான ஒரு வேல்யூ தான். இது எல்லாமே ஒரு பேஸ் லைன் தான். முதல்ல நமக்கு ஒரு பேஸ் லைன் வேணும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு. நீங்கள் அந்த பேஸ் லைனை செட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் ப்ராக்டிக்கலாக என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு தெரியும். நீங்கள் என்ன தான் 1800 கேலரி உங்களுடைய ஃபேட் லாஸ் டயட்டு நீங்கள் செட் பண்ணாலும் நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்றப்ப பார்த்தா என்னடா நம்ம இவ்வளோ சாப்பிட்றோன்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனால்
நீங்கள் அதை ட்ராக் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு தெரியும், ஓகே நமக்கு ஃபேட் லாஸ் நடக்குதா இல்லையான்னு. உங்களுக்கு அந்த ப்ராக்ரஸ் நடக்காமல், இன்ச் லாஸ் எதுவுமே நடக்கலை, நீ ஒரு 1 வீக் 10 டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க ஸ்ட்ரிக்டாக, அப்போ எந்த சேஞ்சுமே நடக்கலைன்னா ஒரு சின்ன ஒரு ட்ராப், இன்னும் ஒரு 50 கேலரி குறைச்சிக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிமிலர் ஃபார் கெய்னிங். ஆனால் ஃபேட் லாஸ் அளவுக்கு கெய்னிங்கில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வர்றது ஸ்லோ தான். அதை வந்து நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் நீங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணி உங்களோட டயட்டை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபிட்னஸ் பிளானுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் உங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் கோல் இருக்குது, நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஐ திங்க் அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான், இப்போ யாராவது ஒருத்தர் ஃப்ரீ டயட் பிளான் கொடுக்குறாரு, இல்லை ஏதோ ஒரு டீட்டெயில் இருக்குன்னா கூட உங்களால் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நான் சொன்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களால் எவாலுவேட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு வந்துடுவீங்க, ஓகே இவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, பட் எனக்கு இதெல்லாம் இல்லை, இந்த டயட் பிளானில் நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் ஓவராலே நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த டாப்பிக்கில், இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இனிமேல் நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் கோல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் இந்த பேஸ் லைனை வச்சு நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தென் யாருக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த எபிசோட் பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஸ்பாட்டிஃபைல மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபீட்பேக்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம என்ன கரெக்டாக பண்ணுறோம், என்ன தப்பாக பண்ணுறோம், இதில் என்ன நான் இன்னும் தெளிவாக நான் சொல்ல வேண்டியது இருக்குது, நான் மிஸ் பண்ண விஷயங்களை நான் அடுத்தடுத்த எபிசோடில் என்னால் பேச முடியும். ஸோ ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க. ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.